Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அப்டேட் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஒரு அப்டேட் தாங்க விட்டுருக்காங்க. சோ ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அந்த ரேங்க்ல பாத்தீங்கன்னா சேலம் சைடுல இருக்க கவர்மெண்ட் காலேஜோட ரேங்க் லிஸ்ட்ல எவ்வளவு ரேங்க் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க வரீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2615 கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே நேம்ல பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு காலேஜுக்கும் செப்பரேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ்க்கான ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 35050க்கும், பிசில பாத்தீங்கன்னா 53111க்கும், பிசிஎம்ல 47009க்கும், எம்பிசில 47755க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 72054க்கும், எஸ்சிஏல 95344க்கும், எஸ்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75689க்கும் லாஸ்ட் டே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். சோ இந்த கோர்ஸ்க்கான ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் கேட்டகரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4637க்கும், பிசில 6714க்கும், பிசிஎம்ல 6665க்கும், எம்பிசில பாத்தீங்கன்னா 5980க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 22885 ரேங்குக்கும், எஸ்சிஏல 11054 ரேங்குக்கும், எஸ்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45266 ரேங்குக்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இந்த ரேங்குக்குள்ள உங்களுக்கு ரேங்க் இருக்கு அப்படின்னா அந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க. சோ அடுத்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி கோர்ஸ் தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில 6266க்கும், பிசில 7935க்கும், பிசிஎம்ல 8897க்கும், எம்பிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7844க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 28992க்கும், எஸ்சிஏல 57939க்கும், எஸ்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 46044 ரேங்குக்கும் லாஸ்ட் டைம் உங்களுக்கு 2024ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ அந்த அடுத்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கோர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில உங்களுக்கு 10928க்கும், பிசில பாத்தீங்கன்னா 14471க்கும், பிசிஎம்ல 18433க்கும், எம்பிசில 14384க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 37736க்கும், எஸ்சிஏல பாத்தீங்கன்னா 55896க்கும் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ அடுத்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சோ இந்த கோர்ஸ்க்கான ரேங்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 26419க்கும், பிசி கேட்டகரியில 43604க்கும், பிசிஎம்ல 41075க்கும், எம்பிசில பாத்தீங்கன்னா 48373க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 70007க்கும், எஸ்சிஏல பாத்தீங்கன்னா 82777க்கும், எஸ்டில பாத்தீங்கன்னா 98525க்கும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரலாஜிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான ரேங்கிங் பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில 28645க்கும், பிசி கேட்டகரியில 42571க்கும், பிசிஎம்ல 30583க்கும், எம்பிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55968க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 84368க்கும், எஸ்சிஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 59797 ரேங்குக்கும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜோட கோட மறந்துடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. 2615 கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா வீடியோ 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.